வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் தீவிரமானது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவுல உறவு மோசமாகிட்டே போகுது. ஆமா, டாக்காவுல இந்திய தூதரகம் முன்னாடி பெரிய போராட்டங்கள் நடக்குது. அதான், அந்த போராட்டங்கள் ஒரு பக்கம், இந்தியா விசா சேவைகளை நிறுத்தி வச்சிருக்கிறது இன்னொரு பக்கம்னு நிலைமை ரொம்பவே சிக்கலாகிட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் விட அந்த போராட்டங்கள்ல ஒரு கோஷம் எழுப்புறாங்க. அதுதான் உண்மையில அதிர்ச்சியா இருக்கு. எந்த கோஷம் சொல்றீங்க? இந்தியாவோட வடகிழக்கு மாநிலங்களை பிரிக்கணும்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த போராட்டங்கள், கோஷங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அசல் காரணம் அரசியல் கூட இல்ல, பொருளாதாரம். ஒரு நாட்டோட பொருளாதாரம் சரியாகும் போது மக்களை திசை திருப்ப ஆட்சியாளர்களுக்கு ஒரு எதிரி வேணும். இப்ப அந்த எதிரி இந்தியா. இந்த ஒரு கோணத்துல தான் நாம இன்னைக்கு எல்லாத்தையும் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல டாக்காவுல என்னதான் நடக்குதுன்னு ஆரம்பிப்போம். இந்திய தூதரகத்துக்கு வெளியே போராட்டம்னு சொன்ன அவங்க என்ன சொல்லி போராடுறாங்க? அவங்களோட கோரிக்கை தான் என்ன? அவங்களோட முக்கியமான குற்றச்சாட்டு இந்தியா பங்களாதேஷோட உள்நாட்டு அரசியல்ல தலையிடுறது தான். குறிப்பா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவோட ஆட்சிய இந்தியா ஆதரிச்சதுனால தான் அவங்க ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி, இப்ப அவங்க இந்தியால தான் தஞ்சம் புகுந்திருக்காங்கன்னு, இதன் மூலமா இந்தியா தொடர்ந்து தங்களோட அரசியலை கட்டுப்படுத்த பாக்குதுன்னு ஒரு பெரிய கதையை உருவாக்கியிருக்காங்க. இதனாலதான் நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகி இந்தியா தற்காலிகமா விசா கொடுக்கறதே நிறுத்திடுச்சு. எனக்கு ஒரு கேள்வி வருது. அவங்க ஷேக் ஹசீனாவோட சர்வாதிகார ஆட்சிக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா ஷேக் ஹசீனா ஆட்சியில தானே பங்களாதேஷ் பொருளாதாரம் நல்லா வளர்ந்துச்சு. ஆமா, நல்லா வளர்ந்தது. தீவிரவாதம் குறைஞ்சிச்சு. பல சமூக குறியீடுகள்ல இந்தியாவையே முந்தினாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு இப்போ திடீர்னு இந்தியா மேல பாயறதுக்கு என்ன காரணம்? இதுதான் அரசியலோட விசித்திரமான குணம். ஷேக் ஹசீனா ஆட்சியில நாடு வளர்ந்தது உண்மைதான். இந்தியா பல உதவிகளை செஞ்சிருக்கு. அரிசி அனுப்புறதுல இருந்து வெள்ளம் வந்தா உதவுறது வரைக்கும். ஏன் பங்களாதேஷ்க்கு பாயிற முக்கியமான நதிகள் எல்லாமே இந்தியா வழியாகத்தான் வருது. ஆமா, ஆனா இந்த உண்மைகளை எல்லாம் மறைச்சு இந்தியா நம் எதிரிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் மனசுல ஆழமா வதச்சிருக்காங்க. சொல்ல போனா இது ஒரு திட்டமிட்ட மூளைச்செலவு மாதிரி தான் தெரியுது. சரி, கோபம் இருக்கு, போராடுறாங்க. ஆனா அதுக்காக நம்ம நாட்டோட ஒரு பகுதியை பிரிக்கணும்னு சொல்ற அளவுக்கு போறது சாதாரண விஷயம் இல்லையே. இந்த 7 சகோதரி மாநிலங்கள்னு சொல்றாங்களே, அது என்ன? ஏன் குறிப்பா அந்த பகுதியை அவங்க குறிவைக்கிறாங்க? 7 சகோதரி மாநிலங்கள்ங்கிறது அருணாச்சல பிரதேசம், அசாம், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா. சரி, இந்த 7 மாநிலங்களும் புவியியல் ரீதியா இந்தியாவோட மத்த பகுதிகள்ல இருந்து கொஞ்சம் தனித்து ஒரு குறுகிய நிலப்பரப்பால இணைக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. பங்களாதேஷ ஒட்டி இந்த மாநிலங்கள் இருக்கிறதால இங்க ஒரு குழப்பத்தை உருவாக்கினா இந்தியாவை எளிதா பலவீனப்படுத்தலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. ஆனா இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்? சும்மா தெருவுல 4 பேர் கத்துறாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி அமைப்பு ரீதியான ஆதரவு இருக்கா? அதுதான் கவலைக்குரிய விஷயம். இது வெறும் திருமுனை கோஷம் இல்ல. அப்படியா? தேசிய குடிமக்கள் கட்சின்னு ஒரு கட்சி அங்க இருக்கு. அதோட தலைவர் ஹஸ்னத் அப்துல்லா வெளிப்படையாவே மேடைகள்ல, சமூக ஊடகங்கள்ல இந்தியாவோட வடகிழக்கு பகுதியை பிரிக்கணும், அத பங்களாதேஷோட இணைக்கணும்னு பேசிட்டு வர்றாரு. ஒரு நிமிஷம். ஒரு சின்ன அரசியல் கட்சி தலைவர் சமூக ஊடகங்கள்ல பிரபலமாகிறதுக்காக இப்படி ஏதாவது பேசலாம் இல்லையா? இத நாம ஏன் ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கணும்? நீங்க கேக்குறது சரிதான். ராணுவ ரீதியா இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். சுத்தமா சாத்தியமே இல்லாத ஒரு பேச்சு. அது அவங்களுக்கும் தெரியும். இங்க நாம கவனிக்க வேண்டியது அந்த செயலை இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலைய. இந்தியாவை எப்படியாவது காயப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கணுங்கிற ஒரு வெறித்தனமான எண்ணம் வளர்ந்துட்டு வருது. அந்த மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் பங்களாதேஷோட சேர விரும்புறாங்களான்னு கேட்டா அதுதான் இல்ல. சொல்ல போனா அங்க இருக்கிற சட்டவிரோத பங்களாதேஷ் குடியேறிகளை வெளியேற்றணும் தான் பல வருஷமா போராடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த உண்மைகள் எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. வெறுப்பு மட்டும்தான் அவங்களோட அரசியல் மூலதனம். இந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சி ஒரு வெற்றிடத்துல இருந்து உருவாகாதே. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் சூழல் என்ன? இப்ப பங்களாதேஷ்ல யார் ஆட்சியில இருக்கிறாங்க? அவங்க ஏன் இதெல்லாம் கண்டிக்காம விட்டு வச்சிருக்காங்க? அங்கதான் விஷயமே இருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இல்ல. முகமது யூனுஸ் தலைமையிலான ஆலோசகர்களை கொண்ட ஒரு தற்காலிக அரசாங்கம் தான் ஆட்சியில இருக்கு. 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் தேர்தல் நடத்தலையா? நடத்தல. இந்த சூழல்ல இந்தியா ரொம்ப சாதாரணமா
தேர்தலை நடத்தினா நல்லா இருக்கும்னு ஒரு ஆலோசனை சொன்னதுக்கே அத ஒரு பெரிய விரோத செயல் மாதிரி பார்த்தாங்க. உங்க வேலையை பாருங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்லாதீங்கங்கிற துணியில பதில் சொன்னாங்க. இந்த முகமது யூனுஸ் இவருக்கு அமெரிக்காவோட ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்களே. முழுமையான ஆதரவு இருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த IRIன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க ஒரு சர்வே எடுத்து பங்களாதேஷ்ல 70% மக்கள் யூனுஸோட ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அப்போ முகமது யூனிஸை முன்னிறுத்துறது மூலமா பங்களாதேஷ்ல தங்களோட செல்வாக்கை நிலைநிறுத்த அமெரிக்கா முயற்சி செய்யுது. ஆமா, இது சுத்தமா லாஜிக்கே இல்லையே. ஒரு பக்கம் இந்தியாவோட நண்பன்னு சொல்லிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்தியாவோட பரம எதிரிகளான சீனாவும் பாகிஸ்தானும் இருக்கிற ஒரு கூட்டணியில சேரப்போற ஒரு நாட்டோட தலைவரை ஆதரிக்கிறாங்க. அமெரிக்கா என்னதான் நினைக்கிறாங்க, இது எனக்கு சுத்தமா புரியல. இதுதான் புவிசார் அரசியலோட சிக்கல். சில சமயம் குறுகிய கால ஆதாயத்துக்காக நீண்ட கால விளைவுகளை பத்தி யோசிக்காம சில நாடுகள் செயல்படும். ஆனா இந்த எல்லா குழப்பத்துக்கும் நடுவுல இந்தியா ரொம்ப நிதானமா பொறுமையா இருக்கு. ஏன்? ஏன்னா இந்தியா வேற ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கு. அதுதான் பங்களாதேஷோட பொருளாதாரம். மாமா, ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் பொருளாதாரம்னு. சரி, அந்த பொருளாதார யதார்த்தத்துக்கு வருவோம். நம்பர்ஸ் என்ன சொல்லுது? நிலைமை அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கா? நிலைமை ரொம்பவே மோசம். இப்போ நம்பர்ஸ பார்த்தா தெளிவா புரியும். அவங்களோட GDP வளர்ச்சி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வெறும் 3.35% சரிஞ்சிருக்கு. பங்களாதேஷ் மாதிரி ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு இந்த வளர்ச்சி பத்தவே பத்தாது. அவங்க ரெட்டை இலக்கத்துல, அதாவது 10% மேல வளர்ந்தாதான் அவங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். ஆனா இப்போ வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிட்டே வருது. GDP வளர்ச்சி மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல வேற ஏதோ இருக்கா? இதைவிட பெரிய பிரச்சனை பணவீக்கம், அதாவது விலைவாசி உயர்வு. சரி, டிசம்பர் 2025 நிலவரப்படி பணவீக்கம் 8.29% இருக்கு. இது இன்னும் அதிகமாவுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. போன வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பருப்பு இந்த வருஷம் கிட்டத்தட்ட 109 ரூபாய். இது வெறும் ஒரு பொருள். அரிசி, எண்ணெய், காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு சாதாரண குடும்பத்தோட மாச பட்ஜெட் எப்படி எகுரும்னு நினைச்சு பாருங்க. அந்த கோபம் தான் இப்போ இந்தியா மேல திசை திருப்பப்படுது.